மாசம் மாசம் அந்த சீட்டு கட்டுறோம் இல்லையா, இது யாருக்கு லாபம்? இந்த சீட்டு கட்டுறதுக்கு பதிலா ஒரே கோல்டு இப்படியே ஏறிட்டு இருக்கு, கிராஃப் இப்படியே இருக்குன்னு வச்சுங்க. அந்தந்த மாசம் சீட்டு கட்டுறதுக்கு பதிலா அவங்க கோல்டை வாங்கியிருந்தாங்கன்னா, எந்த ஒரு கோல்டு பிசினஸுமே அன்லஸ் ஃப்ராடுலண்ட் டீல்ஸுக்கு போகாம இருக்கிறவங்க தான் தே வில் பி சர்வைவ். சின்ன கடையில் இருக்கிறவங்க ஏமாத்துவாங்கன்னு இல்லை, பட் வாட் இஸ் த ரிஸ்க் இஃப் ஹி இஸ் கோயிங் அவுட் ஆஃப் பிஸ்னஸ்? பிளாட்டினம் அட்லீஸ்ட் ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல், அந்த மெட்டல் நம்ம வந்து கோல்டோட கம்பேர் பண்ணலாம். டைமண்ட் அந்த கேட்டகரியில் நம்ம வைக்க முடியாது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்க ஸ்டாப் பண்ணி ரெடம்ஷன் வந்து அதெல்லாம் கிடையாது. 15 மினிட்ஸில் உங்களுக்கு லோன் கிடச்சி. இன்றைக்கி கோல்டு லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.5% ஆவரேஜாக எல்லா பேங்க்லேயும் இருக்குது. என்ன பண்ணுறது? 10% வருஷத்துக்கு லாஸு, 50% 5 வருஷத்துக்கு லாஸ் ஆயிரும். என்ன பண்ண முடியும்? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மாசம் மாசம் அந்த சீட்டு கட்டுறோம் இல்லையா, இது யாருக்கு லாபம்? நான் மாசம் மாசம் 11 மாசம் கட்டுறேன், எனக்கு லாபமா? இல்ல நகைக்கடையில இருந்து நகை கொடுக்கக்கூடிய நகைக்கடை ஓனர்களுக்கு லாபமா? யாருக்கு லாபம்? ஸோ இப்போ இது வந்து ரெண்டு சைடுக்குமே லாபம் இருக்குங்க. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ சீட்டு கட்டும் பொழுது நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு 10,000 சீட்டு கட்டுறாங்க, ஒரு 12 மாதம் கழிச்சு அவங்க கட்டியிருந்தாங்கன்னா அந்த தொகைக்கு ஒரு 10,000னா 12 மாதத்தில் 1,20,000 கட்டியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க கோல்டு வித்தவுட் மேக்கிங் சார்ஜோ இல்லை ஒரு மேக்கிங் சார்ஜில் ஒரு டிஸ்கவுண்ட்லேயே அவங்க வாங்கிக்க முடியும். சரிங்களா? இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அமௌண்ட்டை நகைக்கடை வாங்கிடுவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய கேபிட்டல் ஒர்க் ஃப்ளோக்கு அவங்க வச்சுக்குவாங்க, ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு அவங்க வச்சுக்குவாங்க. பிரைஸ் அவங்க கோல்டு பிரைஸ் கொடுக்கறது வந்து 12 மாசம் கழிச்சு என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ் கொடுக்க போறாங்க. இதே இவங்க இந்த சீட்டு கட்டுறதுக்கு பதிலா ஒரே கோல்டு இப்படியே ஏறிட்டு இருக்கு, கிராஃப் இப்படியே இருக்குன்னு வச்சுங்க. அந்தந்த மாசம் சீட்டு கட்டுறதுக்கு பதிலா அவங்க கோல்டை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான லாபம் கூட கிடைச்சிருக்கலாம். இதுதான் சரி. அவங்க மாசம் மாசம் நகை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் லாபம், நகை வாங்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களுக்கு தான் லாபம். அது இப்போ ஏறிட்டு இருக்கிற சினாரியோல நீங்க சொல்லலாம். சரி, நீங்க 2011ல இருந்து 2018 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த சினாரியோ கிடையாது. கோல்டு இறங்கியும் நம்ம பார்த்துருக்கோம். 2011ல் 3000 போன கிராமு 2019லையும் 3000 இருந்துச்சு. 8 வருஷம் தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த காலத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி பீரியட்ல இவங்களுக்கு யார் பண்ணுறாங்களோ கடைக்காரங்களுக்கு நஷ்டம் தான் வரும். ஏன்னா அவங்க வந்து வித்தவுட் மேக்கிங் சார்ஜ் அவங்க கொடுக்குறாங்க கோல்டை. ஸோ அந்த அட்வான்டேஜை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி இதில் என்ன தெரியுமாமா, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ இந்த நீங்கள் மந்த்லி பே பண்ணுறீங்க, அந்த மந்த்லி பே பண்ணுறது 10 பேர்கிட்ட இருந்து மந்த்லி பே பண்ணால் அவர்கிட்ட வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் நிறைய அதிகமாக இருக்கும். ஏன்னா பேங்க் கோல்டு வந்து பேங்க்ஸ் வில் நாட் லெண்ட் மணி. சார் சொன்ன மாதிரி பேங்க்ஸ் வில் நாட் லெண்ட் மணி டு டூ கோல்டு பிஸ்னஸ். அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த சீட்டு இதில் பணம் வாங்கிக்கிறாங்க. சம்திங் லைக் எ ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுக்குற மாதிரி. பட் இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் கிடையாது. ஏன்னா இட் ஷுட் நாட் பி எ ஃபிக்ஸட் டெபாசிட். நிறைய கோல்டு அதே மாதிரி ஆரம்பித்து நிறைய பேர் ஃப்ராட் பண்ணி ஏமாத்திருக்காங்க. இதில் இவங்க மந்த்லி பே பண்ணுறது என்ன ஆகும்னா, மந்த்லி 10 பேர் பே பண்ணாங்கன்னா அதை 10 பேர் வச்சு ஒரு நகை வந்து இன்னைக்கு ப்ரைஸில் வாங்கிடுவார். அதான் அவங்களுக்கு வேற யாருக்கு வித்துடுவாங்க. ஆனால் உங்களுக்கு கொடுக்கும்போது தேர்ஃபோர் இங்கே வந்து இவங்களுக்கு கொடுத்து 10 மாதம் வந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டு அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு கோல்டு பிஸ்னஸுமே அன்லஸ் ஃப்ராடுலண்ட் டீல்ஸுக்கு போகாமல் இருக்கிறவங்க தான் தே வில் பி சர்வைவிங். எப்போ அவங்க வந்து ஃப்ராடுலண்ட் டீல்ஸுக்கு போவாங்களோ, நீங்கள் கிட்ட கோல்டு உங்ககிட்ட ஃப்ரீயாக தானே இருக்குது, எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுக்குறோன்னு சொல்லி சில பேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நெவர் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகவே கூடாது. ஏன்னா வந்து உங்கள்கிட்ட கோல்டு வீட்டில் தானே இருக்குது, எங்ககிட்ட கொடுங்க, அதை வந்து நாங்கள் பேங்க்கில் வச்சு நாங்கள் உங்களுக்கு பணம் பண்ணி தரோம்னு சொல்லி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த கோல்டு மட்டுமே இந்த மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறது, இந்த சிட் வந்து நமக்கு மைண்டில் இந்த ஓல்டு பிஸ்னஸ் மெத்தடாலஜியை நம்மக்கிட்ட பணம் எப்போ இருக்கோ அப்போ போயிட்டு கோல்டு இதில் போட்டுடுங்க, ETF போட்டுடுங்க. எப்போ உங்களுக்கு கோல்டு 12 மாதத்தில் 12,000 ரூபாய் சேர்ந்ததுன்னா வெளியில் போய் 10 கிராம் அது 1 கிராம் வாங்கிக்கிங்க.
இது உங்களுக்கு வந்து ஒரு சேஃபஸ்ட் அண்ட் அட் தி சேம் டைம் யூ ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரிதிங். சப்போஸ் அவங்க பண்ணாமல் போயிட்டாங்கன்னா, சடனாக காணாமல் போயிட்டாங்கன்னா, காணாமல் போன கேசஸ் நிறைய இருக்குது, தமிழ்நாட்டிலேயே இருக்குது. ஆமா. அதனால வந்து இது வந்து எப்படின்னா இந்த பிஸ்னஸில் நிறைய இப்போ வந்து நீங்கள் 22 கேரக்டர்னு சொல்கிறீங்க. இஸ் இட் 22 கேரக்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் பி 22 கேரக்டர். 21 இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா 21 கேரக்டர் தான் இருக்கும். தேர்ஃபோர் இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் நோயிங் வெதர் இட் இஸ் 21 கேரக்டர் ஆர் நாட். நீங்கள் அது விற்கும்போது இது வந்து 21 22 கிடையாதுன்னு சொல்லுவாங்க. தேர்ஃபோர் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அந்த வேரியஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் நார்ம்ஸை எல்லாமே எடுத்து பார்க்கணும். தேர்ஃபோர் இப்போ நீங்கள் கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகள் இருக்கும், அதே மாதிரி சின்ன 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 நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்மால், ரொம்ப ஸ்மால், ரொம்ப மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறது இதுதான். இவங்க வந்து மைண்டை கொஞ்சம் திங்க் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஓன் பேங்க்லேயே போய் ETF ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிஸ்க் ஜீரோவாக மாறும். இப்போ ஒரு ரொம்ப சின்ன கடையில் நீங்கள் ஒரு ரொம்ப சின்ன கடை பார்க்குறீங்க, அவங்க சின்ன கடையில் இருக்கிறவங்க ஏமாற்றுவாங்கன்னு இல்லை. பட் வாட் இஸ் த ரிஸ்க் இஃப் ஹீ இஸ் கோயிங் அவுட் ஆஃப் பிஸ்னஸ்? அந்த ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறீங்க. ஆனால் அந்த ரிஸ்க்கு எடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு உங்கள் மூலமாக இது நான் என்ன அது சொல்கிறேன்னா, இந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி த பெஸ்ட். அதே மாதிரி இந்த ஆபரண தங்கங்கள் இது வந்து ரிஸ்க் ஆஃப் தெஃப்ட், ரிஸ்க் ஆஃப் டெப்ரிசியேஷன், இது வந்து தேய்மானம் நிறைய போட்டு தேய்ஞ்சிடும். தேர்ஃபோர் இது எல்லாமே இருக்குது ரிஸ்க். இதில் இந்த ரிஸ்க்ஸை அவாய்ட் பண்ணி இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 இயரில் யூ கேன் டெஃபினெட்லி மேக் சம் குட் மேன். ஓகே சார். சார் இப்போ கோல்டுன்னு எடுத்துக்கிறோம் இவ்வளோ நேரம். கோல்டு வெர்சஸ் வைரம் இல்லை வந்து பிளாட்டினம் இந்த மாதிரியே கம்பேர் பண்ணும்போது இது 3ல் எது பெஸ்ட்டு? பிளாட்டினமா, வைரமா, தங்கமா? 2008 கோல்டை போல் டபுள் காஸ்ட் இருந்துச்சு பிளாட்டினம். இன்றைக்கி கோல்டோட கீழே வந்துருச்சு பிளாட்டினம். சரிங்களா? டைமண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் வேர்ல்டு வைடு டைமண்ட் மார்க்கெட்டு, டைமண்ட் ப்ரைஸஸ் வந்து பெரிய அளவில் கிராஷ் ஆயிருக்கு. ஓகே. சரிங்களா? ஸோ அதனால டைமண்டை பொறுத்த வரைக்கும் அது என்னங்க, அது வந்து ஒரு கறி தானே. ஆமாம், அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. ஸோ பிளாட்டினம் அட்லீஸ்ட் அது ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல். அந்த மெட்டல் நம்ம வந்து கோல்டோட கம்பேர் பண்ணலாம். காப்பரா, பிளாட்டினமா, சில்வராங்கிற கம்பேரிசனுக்குள்ளே நம்ம போகலாம். டைமண்ட் அந்த கேட்டகரியில் நம்ம வைக்க முடியாது. ரைட்? ஸோ பிளாட்டினம் வந்து ஒரு 15 வருஷமாக ரிட்டர்னே கொடுக்காம இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு 3 அசெட் கிளாஸ் எடுத்துக்கிட்டு கோல்டு, சில்வர், பிளாட்டினம் ஆர் ஈவன் 4 அசெட் கிளாஸ் காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 4ல் ஏறாமையே இருக்கக்கூடிய ஒரு அசெட் கிளாஸ் அப்படி ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் மட்டும்தான். காப்பரும் ஏறிக்கிட்டு இருக்கு, பட் பிளாட்டினம் மட்டும் ஏறவே இல்லை. ஸோ ஏன்னா அதோட யூஸ் கேஸ் குறைஞ்சிருக்கு. அதை வந்து முன்னாடி வந்து ஜுவல்லரியிலே நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க முன்னாடி. இப்போ அது வந்து அந்த அளவுக்கு யூஸ் இல்லை. ஏன்னா இதுலேயே கோல்டுலேயே ஒயிட் கோல்டுலாம் வர ஆரம்பிச்சதுனால அதை அவங்க யூஸ் பண்ணுறதில்ல, அந்தளவுக்கு ஒரு ப்ராமினெண்ட்டாக போகிறதில்ல. ஸோ பிளாட்டினம் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏறாமல் இருக்குது. பட் அது ஏறுமா என்னங்கிறதுலாம் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் எடுக்க வேண்டிய கால் அது. சார் இப்போ வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். அவங்கெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கோல்டு வாங்கணும், ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் ஒரு 5 பவுன் இருக்கா, அதை எடுத்துகிட்டு போய் ஒரு 2 லட்சத்துக்கு பேங்க்கில் வைங்க. அந்த 2 லட்சத்தை எடுத்துகிட்டு போய் நகைக்கடையில் போய் நகை வாங்கிட்டு வாங்க. இது கரெக்டான டேர்மா இல்லை கரெக்டாக தான் இது பண்ணனா தென் நீங்கள் மாதம் நீங்கள் பேங்க்கில் வந்து அந்த அமௌண்ட்டை திருப்பி மாதம் கட்டினீங்கன்னா இந்த நகையும் எடுத்துடலாம். இப்போது நீங்கள் நகையை வச்ச காசுல இங்க ஒரு நகையும் வாங்கிடலாம். இது பெஸ்ட் வேவா? நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது கார் வந்து டிப்ரிஷியேட்டிங் அசெட். எல்லாருக்கும் கார் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த விலை குறைஞ்சிரும் தெரியும். ஆனால் பேங்க் லோன் கொடுப்பாங்க. ஆமாம், ஜிஎஸ்டிலாம் குறைஞ்சிருக்கு. வீட்டுக்கும் பேங்க்ல லோன் கொடுத்துருவாங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கோல்டு வாங்குறதுக்கு லோன் கிடைக்காது. நீங்கள் ஆல்ரெடி கோல்டு இருந்தால் அதை பிளட்ஜ் பண்ணிட்டு வேணா நீங்கள் போய் வாங்கலாம். அதே மாதிரி ஷேர்ஸ் வாங்குறதுக்கும் லோன் கிடையாது. ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா அதை பிளட்ஜ் பண்ணி நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை
நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி நான் பண்ணியிருந்தேன்னா இட் மே பீனா யூஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? அந்த இடத்துலேருந்து எனக்கு கோல்டு நல்லா ஏறும், கண்டிப்பாக நமக்கு ஒரு ரிட்டர்ன் வரும்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இருக்கிற கோல்டை வச்சுட்டு வேறு புது கோல்டு வாங்கிட்டு அவங்க பண்ணியிருக்கலாம். பட் இந்த சமயத்தில் ஒரு உதாரணத்துக்கு 11,400 இருக்குது, நான் போய் இன்றைக்கி போய் கொடுத்தேன்னா பேங்க்கில் வந்து ஒரு 9,000 வரைக்கும் கிராமுக்கு லோன் கொடுக்குறாங்க. நான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷை வாங்க போயிட்டு இன்றைக்கி கோல்டு லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9-10% ஆவரேஜாக எல்லா பேங்க்லேயும் இருக்குது. ஸோ இந்த 10% நான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு கோல்டு ஒரு 5 வருஷத்துக்கு ஏறாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுறது? 10% வருஷத்துக்கு லாஸு, 50% 5 வருஷத்துக்கு லாஸ் ஆயிரும். என்ன பண்ண முடியும்? இப்போ நான் லாஸ் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அந்த கால் நம்ம எடுக்கணும். எப்போதுமே லீவரேஜ், அதாவது ஒரு கையில் பணம் இல்லாமல் நீங்கள் போய் ஒரு அசெட்டை வாங்க போனீங்கன்னா அந்த ஃபண்டிங் காஸ்ட்டும் நீங்கள் கொடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் நீங்கள் கொடுக்கணும். அதனால் அந்த ரிஸ்க், அசோசியேட்டட் ரிஸ்க்ஸ் இருக்குது. 2 வருஷம் முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னு தெரியும். இது எல்லாமே வந்து ஹைண்ட்சைட்டில் தான் நமக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆயிருக்குமா ஒர்க் அவுட் ஆயிருக்காதாங்கிறத நம்ம சொல்ல முடியும். இங்கேருந்து 2 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த லோனை ரீபே பண்ணும்பொழுது உங்களுக்கு இது பெனிஃபிஷியலாக முடியுமா முடியாதாங்கிறத இப்போ சொல்ல முடியாது. ஓகே. அதே மாதிரி இப்போ ஆர்பிஐ வந்து இந்த கோல்டு இதில் ரொம்ப சீரியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதுக்கு முன்னால் மாதிரி ரொம்ப ஈஸியாக போய் 85% டக்குன்னு வாங்க முடியாது. இட் ஹேஸ் நவ் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் கெட்டிங் எ கோல்டு லோன். இது வந்து ஜென்ரலாக இட் இஸ் அஃபெக்டிங் இந்த ஃபார்மர்ஸு. இவங்கெல்லாம் தே யூஸ் டு ஹேவ் திஸ் ஸ்மால் கோல்டு லோன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நவ் ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால, இன்ஃபேக்ட் ஆர்பிஐ நவ் ஹேஸ் கம் அவுட் வித் ரூல்ஸ். இப்போ வந்து இந்த ரூல்ஸில் என்ன பண்ணோன்னா, ஒருவேளை நம்ம திருப்பி கொடுக்கலன்னா எந்த அளவுக்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்லி லேட்டஸ்ட் ஆர்பிஐ ரூல்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட். அதனால வந்து நீங்கள் இதை கொண்டு போய் பேங்க்கில் வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்து இந்த இதில் மாற்றி தேர்ஃபோர் எந்த விதமான வேல்யூ அடிஷன் இல்லாமல் வேல்யூ கிரியேட் பண்ணலான்னா இட் இஸ் நாட் அட்வைசபிள். பெஸ்ட்டு திங் வந்து ஹாவ் எ சர்ப்ளஸ் மணி. அந்த சர்ப்ளஸ் மணியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஒரு நிதி ஆலோசகராகவும் ஒரு பொருளாதார வல்லுநராகவும் 2 பேருமே இருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க 2 பேருமே எனக்கு, கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னலாம் இருக்கு? நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லேண்ட்ல போடுங்க, லேண்ட்ல போடுறதுக்கு எஸ்ஐபில போடுங்க, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? நீங்க 2 பேருமே உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. எங்களோட ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ டைமண்டுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் டைமண்ட் வந்துருச்சு. ஓகே, கோல்டுக்கும் ஆர்டிஃபிஷியல் கோல்டை தயாரிக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதை இப்போ டெஸ்டிங் ஃபேஸில் தான் வச்சுருக்காங்க. ஆனால் இதை தயாரிக்கிறதுக்கான காஸ்ட்டு கோல்டோட காஸ்ட்டோட தாண்டி இருந்துச்சுன்னா அது வயபிள் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் கோல்டு இஸ் ஈக்குவலன் டு ஆர்டிஃபிஷியல் கோல்டு வில் பி ஈக்குவலன் டு நேச்சுரல் கோல்டு. ஆனால் அதை தயாரிக்கிற காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது வயபிள் கிடையாது. ஸோ அதனால் அது எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் உங்கள் கேள்வி வந்து கோல்டுக்கு ஈக்குவலண்டா நீங்க என்ன பேசிஸ்ல கேக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் பதில் சொல்றேன். என்ன பேசிஸ்னா, இப்போ நான் கோல்டு வச்சிருக்கேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னோட ஒரு செயினையோ மோதிரத்தையோ வைக்கிறேன்னா எனக்கு ஒரு 15,000 தேவைன்னா நான் கோல்டு வச்சுட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்க எனக்கு திடீர்னு ஒரு இடத்துல ஒரு இப்படி அவசரமான காலங்கள்ல வந்து எனக்கு எதெல்லாம் கை கொடுக்கும், இப்போ எஸ்ஐபியில் போட்டுனா அதை கேன்சல் பண்ணி மறுபடியும் நான் அப்ரூவல் பண்ணி அது வரதுக்கு எனக்கு 2 hours 3 hours ஆகும். ஆனால் கோல்டு எனக்கு அப்படி இல்லைல்ல. இங்கே வந்து ஒரு அடகுக்கடையில் வச்சேன்னா எனக்கு 1 hour or 10 minutes கூட கிடைக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி எதனா இருக்கா? வெரி குட், இருக்கு. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க சொன்னீங்க ஸ்டாப் பண்ணி ரெடம்ஷன் வந்து அதெல்லாம் கிடையாது. 15 minutesல உங்களுக்கு லோன் கிடைச்சிரும். ஓகே. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூனிட்ஸ் வச்சிருக்கீங்க, 1 லட்ச ரூபா வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஈக்விட்டி ஃபண்டா இருந்ததுன்னா 50% வரைக்கும் உங்களுக்கு லிமிட் அலோடு. அந்த 50% நீங்க ஜஸ்ட் கேஒய்சி வீடியோ கேஒய்சி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா வித்தின் 15 to 30 minutesக்குள்ள உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறும். ஸோ இட் இஸ் ஆஸ் இன்ஸ்டன்ட் ஆஸ் தட். ஸோ அதனால உங்களுக்கு வந்து கோல்டுக்கு ஈக்குவலண்டா இந்த விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சரி, அதுதான் எனக்கு கோல்டு ஈக்குவலா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ கோல்டில் இருக்கிறத விட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ எனக்கு கோல்டை ஒரு 50,000க்கு விற்கிறேன்னா நான் ஒரு 50,000க்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா அது எனக்கு பல மடங்கு உயரக்கூடிய வருமானம் கொடுக்கும் இல்லையா? ஸோ நான் கோல்டை வித்துட்டு ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்றது நல்லதா இல்லை இது பண்ணலாமா பண்ணக்கூடாது? ஆமா, ஒரு இதுல பேசிக்கா இது வந்து எக்கானமிஸ்ட் ஸ்டடி பண்ணி ஒரு இந்தியன் ஃபேமிலிக்கு வந்து 400 grams கோல்டு, நீங்கள் வந்து எப்போவுமே 400 grams கோல்டு வச்சுக்கிட்டீங்கன்னா தட் இஸ் எ லிமிட் ஃபார் மினிமம் லிமிட் யூ ஷுட் ஹேவ் 400 grams. நீங்கள் 4 kilos வரைக்கும் இருக்கலாம் கோல்டு. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஒரு பர்சன் வந்து அப் டு 4 kilos he can have gold.
ஆனால் அதுக்கு பில்லெல்லாம் வச்சுருக்கணும். யூ கேன் ஹாவ் ஆல் த பில்ஸ் அண்ட் ஆல். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய தடவை இந்த தமிழ்நாட்டில் அண்ட் இன் மகாராஷ்டிராவில் பீப்புள் வேரிங் நிறைய கோல்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து என்ன அவங்கள டேக்ஸ் கேட்க மாட்டாங்களான்னா அப் டு 4 kilos யூ கேன் ஹேவ். பட் தட் இஸ் எக்ஸ்ட்ரீம் கேசஸ். அது நம்ம பார்க்க வேணாம். ஒரு இம்பார்ட்டன்ட் திங்னா யூ ஆஸ் அ மிடில் கிளாஸ் பர்சன் you should have a minimum 400 grams of gold. இந்த 400 grams சேர்ந்த பிறகு then you can start investing in different asset classes. இந்த asset classes என்னன்னா நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் அசெட் கிளாஸ் இருக்கு, ஃபிக்ஸட் டிபாசிட். இதெல்லாமே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி. அப்போ அதில் வந்து சைல்டு உமன் கேர்ள் சைல்டு இருந்தால் 21 years வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய, ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, which will give you approximately 8.23%. அதே மாதிரி இண்டெக்ஸ்டு ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. அது நான் சொல்கிறத விட கௌஷிக் சொன்னார்னா நல்லாயிருக்கும். பட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் என்னென்னா, இப்போ உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த டாப் கம்பெனிஸ், இப்போ வந்து 30 டாப் இந்தியாவில் இருக்கிற டாப் 30 கம்பெனிஸு இதில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இதில் போடுங்க. என்னுடைய சாஃப்ட்வேர் கம்பெனி, இப்போ நீங்கள் ஃபார்மசூட்டிக்கல், இப்போ வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, நான் வந்து உங்களுடைய இந்த ஜெனரிக் மெடிசன்ஸை நான் டேக்ஸ் பண்ண மாட்டேன்னு. நம்ம சேஃப் ஆகிட்டோம். இப்போ வந்து ஃபார்மா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அந்த குரூப்பில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் டிசைட் பண்ணி அந்த மாதிரி பண்ணி இண்டெக்ஸ்டு ஃபண்ட்ஸில் நீங்கள் பார்த்து இப்போ இதுக்கு முன்னால் இருக்கிற மாதிரி உங்களுக்கு சேலரி வாஸ் வெரி லோ. 10 ரூபா ஒரு கிராம் இருக்கும்போது நம்ம சேலரி வாஸ் ஆஸ் லோ ஆஸ் 500 rupees. இப்போ நம்மளுடைய சேலரி, ஆவரேஜ் சேலரிஸே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய சேவிங் மெக்கானிசமும் மாறணும், அந்த திங்கிங்கும் மாறணும். அதே மாதிரி இந்த இது பற்றி கேட்டிங்க இல்லையாமல், பிளாட்டினம், கோல்டு, சில்வர். இப்போ சில்வர் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு தடவை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நிறைய சில்வரை வாங்கி அந்த ப்ரைஸஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு கம்பெனி பண்ணியிருக்கு. பட் அது போயிடுச்சு, அதனால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சில்வர் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் இனிமேல் வாங்கும்போது கோல்டு இஸ் எ ரைட் கைண்ட் ஆஃப் எ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேர்ட் டு பிளாட்டினம். இவ்வளவு நேரம் தங்கத்தை பற்றின நிறைய டவுட்ஸ்க்கு வந்து ரொம்ப கிளியராக எங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நன்றிகள் சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.